விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக இருக்குங்க நம்ம வீடியோஸ் போட்டு இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான பணத்தை கற்றுக்கலாங்க. நீங்கள் விவசாயத்தை நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. நீங்கள் ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் ரொம்ப கற்றுக்கணும். ஆனால் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே கற்றுக்க வேணாம். என்ன காரணம்னா, விவசாயம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடியது நீங்கள் ஒரு மன திருப்திக்காகவும் நீங்கள் சாப்பிட்றதுக்காகவும் அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரொம்ப கேர் எடுத்து ஒரு செடியை வளர்ப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் செடி வளர்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம காலையில் சாயந்தரம் அந்த செடி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க நினச்சி பாருங்களேன், அவங்க அவ்வளவு செடி கூட இன்வால்வ் ஆக முடியாது. ரெண்டாவது, ஒரே ஆள்னால் அவ்வளோ விவசாயம் பண்ண முடியாது. ஒரு 2 ஏக்கர், இப்போ நாங்கள்லாம் ஏலக்காய் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றியும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஏக்கரில் ஏலக்காய் செடியே 450 செடி இருக்கும். மற்ற மரங்கள்லாம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ வைக்கலான்னு. ஸோ ஒவ்வொரு செடியும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. ஓகேங்க, வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாம்பழம் தான். பொதுவாக பார்த்திங்கன்னா இது இந்தியாவிலையும் தாய்லாந்துலேயும் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த பழத்தோட ஃபேமஸே என்னென்னா தேங்காய் மாங்காய், கோகனட் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஒரு தேங்காய் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, ஒரு உடைக்காத தேங்காய் எத்தனை கிலோ வரும், பார்க்குறதுக்கு எவ்வளோ சைஸாக இருக்கும், வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆவரேஜாகவே ஒரு 3 கிலோ காய்க்கக்கூடிய ஒரு மாங்காய் தான் இந்த கோகனட் மேங்கோ அப்படின்வாங்க, தேங்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா அதோட தோற்றம், அதோட சைஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மரத்தில் கிட்டத்தட்ட 3 கிலோ ஒரு மாம்பழம் காய்க்குங்க. நம்ம ஊர்லேயும் சரி தாய்லாந்துலேயும் சரி இதை பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்காகவும் ஊறுகாய் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாங்காவை பொறுத்தவரை நார் சத்து இருக்காது. அதாவது நார் இருக்காது, நார் சத்து இல்லைங்க, நார் இருக்காது. நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம், கடித்து சாப்பிட்லாம், பழுக்க வச்சும் சாப்பிட்லாம். அவ்வளவு இனிமையாக இருக்கும். இனிப்புச்சுவையோட லைட்டாக புளிப்புச்சுவையாக தான் இருக்கும். இதுவும் ஒரு நார்மலான என்ன சொல்கிறது மாமரத்தில் காய்க்கக்கூடியதான். பிரத்யேகமாக கவனிப்போ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊரில் எப்படி நிறைய மாம்பழ இனங்கள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அது மாதிரி இது நீங்கள் நர்சரியிலே போய் வாங்கலாம். கோகனட் மேங்கோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பழத்தை பொறுத்தவரை நல்ல நம்ம எப்படி நீல மாங்காய் உருண்டை மாங்கான்னு சொல்கிறோம், அதே மாதிரி இது நீல உருண்டையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி சின்ன சராசரி அளவே ஒரு 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே போயிடும். நல்ல அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோவில் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய மரங்கள் தான். ஏன்னா மாமரத்தை பொறுத்தவரை வருஷம் ஃபுல்லாகவே பலன் கொடுக்காது. ஒன்று வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கும், இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 1 வருஷம் கொடுக்கும். அதுவும் நம்ம இந்த கோடை காலத்தில் தான் மாம்பழங்கள் பார்க்க முடியும். இந்த மாம்பழங்களை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக காண முடியும். நீங்கள் சேலம் சைட்லலாம் போனீங்கன்னா பிரத்யேகமாக கடைகளில் அப்படி பெருசாக தெரியும். அந்த மாம்பழத்தை பொறுத்தவரை ஊறுகாய்க்கு பயன்படுத்துவாங்க. மாம்பழம் அவ்வளவு சத்தானதுங்க. ஏன்னா நம்ம உடலை சீராக வச்சுக்கிறது இருக்கும் சரி, வைட்டமின் நிறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் சீசன் அப்போ மாம்பழங்கள் சாப்பிட்லாம். மாம்பழத்தை சாப்பிட்ற விதம் அப்படின்றதே நிறைய விஷயங்கள் இருக்குது. தோலோடு சாப்பிட்றது, உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் சாப்பிட்றது, ஸோ மாம்பழ ஜூஸு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மாம்பழங்களை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இந்த மரங்களை பராமரிக்கணும் அப்படின்னா பொதுவாக மாமரத்தை பொறுத்தவரை 2-3 ஆண்டுகள்லேயே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. மாமரத்தை வளர்க்கணுமா, நீங்கள் வீட்டு கொல்லைப்புறத்திலே வளர்க்கலாம், எந்த மாதிரி மண்ணிலையும் வளர்க்கலாம். என்னென்னா அந்த மண்ணில் கொஞ்சமாவது வளம் இருக்கணும், தண்ணி தேங்கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு மரங்கள் வளர்க்கனாலும் தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அழுகி போயிருங்க. அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மண் வளத்தை பொறுத்தவரை அந்த பிஹெச் லெவல்னு பார்க்கணும், வாட்டர் லெவல் பார்க்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா, நீங்கள் மாம்பழத்தை கண்டிப்பாக மரங்களை நடவு பண்ணலாம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா தண்ணி தேங்காத அளவுக்காக இருக்கணும். களிமண், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில உரங்கள் மண்ணுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மரம் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நர்சரியில் போய் என்ன பண்ணுவோம், நம்ம விதை மூலமாகவோ இல்லை ஒட்டுதல் மூலமாகவோ வாங்குவோம். விதை மூலமாக வாங்குகிறோம் அப்படின்னா அது காய்ச்சி வர்றதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிகமாகும். அதே ஒட்டுதல்னால்
சராசரியாக 2-3 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மாம்பழத்தோட நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதாவது வருடங்கள் கூட தான் உங்களுக்கு அதிகமான ஈல்டு வந்து கொடுக்குங்க. மாமர வகைகள்லேயே கிட்டத்தட்ட அத்தனை வகைகள் இருக்குங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாமரத்துக்கெல்லாம் அமைச்சர் வச்சுருந்தாங்களாமா, இனங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி முகாலயர் காலத்தில். ஸோ அவ்வளோ வந்து மாம்பழத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மாம்பழம் மாமரம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, மங்கிப்பெரா இண்டிகா அப்படின்வாங்க. ஏன்னா இதோட தாயகம் வந்து இந்தியா தாங்க. இந்தியாவிலேருந்து தான் உலகமெங்கும் பரவுச்சு. ஆனால் வரப்போகிற நாட்களில் நிறைய மாம்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பழம் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இதை சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி நரிச்சுன்னு சாப்பிடுவோம். சிலது வந்து கூலாக இருக்கும், சிலது வந்து அப்படின்னா கடித்தோம்னா தேங்காவை கடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதனால் கோகனட் மேங்கோ அப்படின்னு சொல்லி வரல, அதோட சைஸுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விவசாயம் சார்ந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைகள், அதாவது விவசாயம் சார்ந்த தகவலுக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.